Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் கேங்ஸ்டர் ஷெஹ்சாத் பாட்டியின் நெட்வொர்க்கை முழுமையாக ஒழிக்கும் வகையில் வட இந்தியாவின் பல்வேறு மாநில காவல்துறை டிஜிபிக்களுடன் NIA தலைவர் ராகேஷ் அகர்வால் உயர்நிலை ஆலோசனை மேற்கொண்டார். சண்டிகரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேசம், சண்டிகர் உள்ளிட்ட மாநிலங்களின் உயர் அதிகாரிகள் பங்கேற்று ஷெஹ்சாத் பாட்டியை கைது செய்வதற்கான வியூகம் அமைப்பது குறித்து விரிவாக விவாதித்துள்ளனர். இந்த கூட்டத்தின் மைய கருத்து ஒன்றுதான். எல்லை தாண்டி செயல்படும் கேங்ஸ்டர்களுக்கும் பயங்கரவாத நெட்வொர்க்குக்கும் ஒரே நேரத்தில் முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி என்பதுதான் இந்த ஆலோசனை கூட்டத்தின் மையப்புள்ளி. பாகிஸ்தானில் தலைமறைவாக இருக்கும் ஷெஹ்சாத் பாட்டி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்தி இந்திய இளைஞர்களை பண ஆசை காட்டி தனது வலையில் சிக்க வைப்பதாக கூறப்படுகிறது. மாநிலங்களுக்கு இடையே ஆயுதங்கள் கடத்துவது, பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பது, கையெறி குண்டு வீசுவது உள்ளிட்ட குற்றங்களில் இளைஞர்களை ஷெஹ்சாத் ஈடுபடுத்தியது NIA விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. குறிப்பாக பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நோக்கில் இந்த நெட்வொர்க் செயல்படுவதாகவும், எல்லை வழியாக ஆயுதங்கள், போதைப் பொருட்கள் மற்றும் வெடிபொருட்கள் கடத்தப்படுவதாகவும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதனால்தான் மாநிலங்களுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றத்தை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஷெஹ்சாத் பாட்டியுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 7 பேரை டெல்லி போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர். அதேபோல் பல்வேறு குண்டுவெடிப்பு மற்றும் தாக்குதல் சதித்திட்ட வழக்குகளிலும் ஷெஹ்சாத் பாட்டி பெயர் இடம்பெற்றிருப்பது NIA விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் சண்டிகரில் NIA தலைமையில் உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்தது. அதில் மாநில எல்லைகளை தாண்டி செயல்படும் குற்றவாளிகளை விரைவாக அடையாளம் கண்டு கைது செய்வது, உளவுத்துறை தகவல்களை உடனுக்குடன் பகிர்வது, சமூக வலைதளங்கள் மூலம் நடைபெறும் ஆட்சேர்ப்பை தடுக்க புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது போன்ற அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைக்கு பயங்கரவாதிகளின் ஊடுருவல் வெறும் எல்லையோடு மட்டும் நின்று விடுவதில்லை. இணைய வழி ஆட்சேர்ப்பு, சமூக வலைதளத்தில் மூளைச்சலவை செய்வது என தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப பயங்கரவாதமும் பரிணாம வளர்ச்சி பெற்று வருவதாக பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கிறது. அதனால்தான் இந்த முறை வெறும் குற்றவாளிகளை கைது செய்வது மட்டுமல்ல, அவர்களின் முழு நெட்வொர்க்கையும் சிதைத்து நிதி ஆதாரங்களையும் தகவல் தொடர்பையும் ஒரே நேரத்தில் துண்டிப்பதே NIAவின் நோக்கமாக உள்ளது. பயங்கரவாதமும் நிழல் உலக தாதாக்களும் கைகோர்க்கும் புதிய சவாலை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? அதற்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு பலன் தரும்? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.